சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. செல்வி, அம்மா, செல்வி, என்னம்மா, என்ன பாத்துறோம்? என்னென்னமோ நடக்குது. நியூஸ் பார்த்தோம்டா, நாங்க கேட்டதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, ஊர் முழுக்க இப்ப நந்தினிக்கு ஆதரவா குற்றவாளி உடனே பிடிச்சு தூக்கில போட்டாகணும்னு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலக்கா. ஐயோ கடவுளே! அண்ணி, என்ன நடந்தாலும் சரி, இது வேலுவுக்கு நடக்கிற ஒரு யுத்தம் மட்டும் இல்ல, தர்மத்துக்கும் அநீதிக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். இதுல அநீதிக்கு ஆதரவா எல்லாமே இருந்தாலும் நிச்சயம் தர்மம் தான் ஜெயிக்கும். தர்மத்துக்கு முன்னாடி அநீதி தோத்துதான் போகும். இந்த யுத்தத்துல நிச்சயம் நம்ம போராடி ஜெயிப்போம். செல்வி, நம்ம நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. நந்தினியோட டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் இந்த கேஸோட டெப்த் கம்மியா இருந்துச்சு. இது ஒரு பொண்ணுக்கு எதிரான குற்றம். குற்றவாளியை சும்மா விடக்கூடாதுன்னு பொதுமக்கள் மனசுல ஆழமா தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. போலீஸும் இந்த கேஸை உடனடியா க்ளோஸ் பண்றதுக்கு டூப்ளிகேட் ஆதாரம் ரெடி பண்ணி வேலுவை சிக்க வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாப்பிள்ளை இதை பண்ணல, இதெல்லாம் போலி ஆதாரம் நமக்கு தெரியும். இது எப்படி நம்ம கோர்ட்ல நிரூபிக்கிறது? நிரூபிச்சுதான் ஆகணும். ஆனா சட்டத்தை பொறுத்தவரை சாட்சியங்கள் தான் முக்கியம். அந்த சாட்சிகளை போலீஸ் தயார் பண்ணி வேலுவை குற்றவாளியா ஆக்கிறதுக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல இருந்து வேலுவை காப்பாற்ற முடியும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை. நம்மளால எப்படி அதை செய்ய முடியும்? அர்ச்சனா மேடம், ஒரு நிமிஷம் ஸ்பாட்ல எடுத்த போட்டோவை காட்டுங்க. இதோ இங்கதான் இருக்கு. செல்வி, இத திரும்ப பாக்குறதால என்ன ஆக போகுது சொல்லு? மேடம், என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது போராடி என் தம்பி நீங்க தான் வெளியெடுக்கணும். உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். நாங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் என் கேஸ்ல இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வர எல்லா முயற்சியும் நான் செய்வேன். நீங்களும் இந்த கேஸ்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிற டெட் பாடி நந்தினியோடது இல்ல. வாட்? செல்வி, என்னம்மா சொல்ற? நந்தினியோடது இல்லையா? செல்வி, என்ன சொல்ற? ஆமா மாமா, இது நிச்சயமா நந்தினியாவே இருக்க முடியாது. இத நான் எங்க வேணாலும் ப்ரூவ் பண்ண முடியும். மடி செல்வி, நீ நந்தினியை உயிரோடு இருக்கும்போது பாத்திருக்க. அவ உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்காதுமா. அவளோட உடம்பும் முகமும் சிதைஞ்சு போயிருக்கிறதுனால உன்னால இது நந்தினின்னு நம்ப முடியாம இருக்கலாம். ஆமா செல்வி, எல்லாத்தையும் விட நந்தினியோட அப்பாவும் அம்மாவும் டெட் பாடியை பார்த்துட்டு தான் பொண்ணுதான்னு உறுதியானதும் அவங்க கதர்னத நீயும் பார்க்கத்தானே செஞ்ச. இது நந்தினி தான். இல்லைன்னா போலீஸ் இவ்வளவு தூரம் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. நமக்கு இது நந்தினியா இருக்கக்கூடாதுன்னு தான் மனசு ஏங்குது. ஆனா என்ன பண்றது? எந்த கொடூரனும் அந்த பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு பழிய நம்ம வேலு மேல தூக்கி போட்டுட்டானுங்க. இல்லன்னு நான் அடிச்சு சொல்றேன், இது நந்தினி இல்லன்னு எனக்கு உறுதியா தெரியும். என்னம்மா சொல்ற? அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிறது யாருமா? செல்வி, எதை வச்சு இது நந்தினி இல்லைன்னு கான்பிடென்டா சொல்றீங்க? சொல்றேன் மேடம், நான் உறுதியா சொல்றேன், இது நந்தினியே கிடையாது. இது வேலுவை சிக்க வைக்கிறதுக்காக போலியா ரெடி பண்ணது. என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அது என்னது செல்வி? மேடம், நந்தினி காணாம போறதுக்கு முதல் நாள்